ஆ, அத்தை, மாமாவுக்கு வாரத்துக்கு 2 நாள் முருங்கைக்கீரை சூப்பு வச்சு கொடுப்பீங்கல்ல? அதான் மார்க்கெட்டுக்கு போய் முருங்கைக்கீரை வாங்கிட்டு வரலான்னு கிளம்பிட்டேன். எனக்கு ஆனோன்னு தேடுவீங்கல்ல, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னத்த, முருங்கைக்கீரை தானே வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன், அதுக்கே இவ்ளோ அதிர்ச்சியா பாக்குறீங்க? அது அது வந்து அது ஒண்ணும் இல்ல, லேசா தொண்டை கரகரன்னு இருக்கு. இன்னைக்கு முருங்கைக்கீரை சூப்பு வச்சு கொடுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீயும் வந்து அதையும் சொன்னியா? அதான் அதிர்ச்சி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ கேட்டதுல அகிலாக்கு ஒரே ஆச்சரியம். ஆமா. சரி துர்கா, நீ போய் வாங்கிட்டு வந்துரு. சரிங்க அத்தை. மார்க்கெட்ல எனக்காக ஒரு ஆளு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மார்க்கெட்ல ஆளு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா? யார் வெயிட் பண்றா? ஐயோ அத்தை, கொஞ்சம் லேட்டா போனா கீரை வித்துருது. அதான் கீரைக்காரங்கிட்ட கீரை எடுத்து வைன்னு சொல்லிருக்கேன். அவன் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கான். ஏன் அத்தை, நீங்க என்ன நினைச்சீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ பத்திரமா போயிட்டு வா. சரிங்க அத்தை. என்னங்க, இது வரைக்கும் இவளுக்கு எதிரா நாம ஏதாவது பிளான் பண்ணா அது நம்ம கிட்டே வந்து லீடு கொடுத்து பேசிட்டு போவா. இன்னைக்கும் அப்படிதான் பேசிட்டு போறா. அங்க நாம நினைக்கிறது இல்லாம வேற ஏதோ நடக்க போகுதுங்க. எனக்கும் அப்படித்தான் தோணுது. நாமளும் விடாம தொடர்ச்சியா கல்லு வீசி எறிகிறோம். அதுல ஒன்னாவது அவளை அட்டாக் பண்ணணும்னு நம்புறேன். பாப்போம் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு. என்னங்க, காலன் சாமிக்கே அடங்காதவன் இந்த சரவண பெருமாளால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இவ சாதாரண ஆளே கிடையாதுங்க. என்னவோ நடக்க போகுது. ஆனா அது என்னன்னு தான் தெரியல. பாப்போம் என்ன நடக்குதுன்னு.